டேய் எல்லாம் நீ சொன்ன மருந்து தான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோ. ஓகேடா. ஆஃப்டர்நூன்லாம் ஃபீவர் நிற்கவே இல்லைடா. பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுதா தெரியுமா. நல்லா பார்த்துக்கோ என்ன. சரிடா. அப்புறம் உங்கள் மாமா ஏதோ ரிசப்ஷன் வைக்கிறதா கேள்விப்பட்டேன், உனக்கு தெரியுமா? என்ன ரிசப்ஷன் வைக்கிறாரா? ஊரறிய தாலி கட்ட முடியல, அதனால ரிசப்ஷன் மாதிரி வச்சு என் பொண்ணுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றத தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் வீடு தேடி வந்தாரு. டெக்கரேஷனுக்கு எங்கள் அப்பா தானே. என்ன நிஜமாவாடா? ஆமாண்டா. எப்போ ரிசப்ஷன் டேட் வச்சிருக்காங்க? அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா, அடுத்த வாரத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேய் எப்படியோ நினைச்சதை சாதிச்சுட்ட. அதுக்கு முழு பங்கு நீயும் தானே இருக்க. நானா? ஆமா. நான் லவ் பண்ணும்போது அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப கொரியர் வேலை பார்த்தது நீ தானே. டேய் என்னைய வம்பள கிம்பள மாட்டி விட்டுறாதடா. சே அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. யாரையும் ஏழு எடுத்து பார்க்க மாட்டா தெரியுமா. கீதா வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி தான் என் வீடே இருக்கு. நான் அங்கிட்டு தான் போவேன் வருவேன். என்னை ஏழு எடுத்து கூட பார்க்க மாட்டா. அப்படியே கொரியர் பாயா வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அப்ப கூட பக்கத்து வீட்டுக்காரன் தானே அப்படின்னு நினைக்கல அவ. அம்புட்டு நல்ல புள்ள. நல்லா கண் கலங்காம வச்சுக்கடா தம்பி. நல்லா பாத்துக்கிறேன். இன்னமேட்டு நீ அவ கண்ணில் படாம நீ தான் உன்னைய பாத்துக்கணும். ஏன்டா ஐயா தான் காதலுக்கு கொரியர் பாயா போனீங்கல்ல, இப்ப அந்த காதல் பாய் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கீதா அலைஞ்சிட்டு இருக்கா. அச்சோ உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்லை இன்னும் உண்மை தெரியல. அவளுக்கு அர்ஜுன் யாருங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சிருக்கு இப்போதைக்கு. அதாவது ஒரிஜினல் அர்ஜுன். யாரா அவன்? அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இப்ப பாப்பா வரப்போகுதுரா. சூப்பரு. அப்ப கன்ஃபார்மா கீதா உனக்கு தான். ஆமா, அதை நினைச்சுதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மச்சான் உண்மையாலுமே சொல்றேன், கீதாவுக்காக நீ இவ்வளோ வேலை பார்த்துருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாடா. ப்ளீஸ்டா நீயே போய் உண்மையை சொல்லிடலாம்ல. அட போடா நீ வேற. அவளுக்கு நான் தான் அர்ஜுனா பேசினது தெரிஞ்சதுன்னு வையி, அவ்வளவுதான் என்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவா. கூடவே இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பார்த்திருக்கியா நீ அப்படின்னு ஆச்சா பச்சான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவா. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் இருக்காதுடா. நீ தாண்டா வச்சுக்கணும். இங்க பாரு, ரிசப்ஷன் வைக்கிறாங்களோ வைக்கலையோ நீ கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போறதுதான் நல்லது. ஏன்டா அவ உன்னை பார்த்துட்டானா அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமா போயிடும்டா. இப்போ ஒன்னு கெட்டு போல, நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு லைஃப். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் கீதா என்னை புரிஞ்சுப்பா. நான் தான் அந்த அர்ஜுன்னு சொல்லி வேஷம் போட்டு அவளை ஏமாத்தினேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அவன் மனசுல ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கும். தேவையா? நான் இப்படி முரளியாவே அவளை லவ் பண்ணிட்டு போயிடுறேன். அதனால நீ கொஞ்ச நாள் நீ அவ கண்ணில் படாம போயிடு. அப்படி இல்லையா வேற ஏதோ வெளிநாட்டுக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர்ல செட்டில் ஆயிடு. நல்லா இருக்குடா உன் கதை. உனக்கு பயந்துக்கிட்டு நான் வெளிநாட்டுக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வெளியூருக்கு ஓடிடுறோமா? எப்பா என்ன பண்றீங்கப்பா. டேய் ப்ளீஸ்டா எனக்காக பண்ணுடா. கீதா எப்ப மனசறிஞ்சு என்னை ஏத்துக்கிட்டு அவ காதல சொல்றாளோ அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். ஏண்டா அதுக்கப்புறம் தெரிஞ்சா பரவாயில்லையா? அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, அப்புறமா எங்களுக்கு பாப்பாலாம் வந்துடும். ஹலோ உடனே டியூயட் பாட போயிடாத. பாப்பாலாம் வரத்துக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. உடனே ஓடிடுற சாங் பாடுறதுக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? கஷ்டப்பட்டு உருவாக்குனது நான்ல. அத்தா யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு? இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. டே மச்சான் உன் ஒய்ஃப் வந்துட்டாங்கடா. என்ன நீ சீக்கிரம் மூஞ்சி மறைச்சிட்டு கிளம்பிடுடா. ஓகேடா மச்சான். ஹலோ நில்லுங்க, உங்களை தான். கீதா என்னாச்சு கீதா? காலு சுளுக்கிங்க சத்தா. என்ன காலு சுளுக்கிடுச்சா? எங்க காட்டு? எங்கேதோ வலிக்கு உயிர் போகுது. உன்னை யாரு இப்ப வெளியே வர சொன்னது? ஆளை காணாமேனு வந்த இடத்துல யாரையோ பார்த்துட்டு அப்படியே வலிக்கு விழுந்துட்டேன். என்ன கீதா நீனு? சரி வா, பார்த்து மெதுவா எந்திரி. முடியாதத்தா. சரி வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வலிக்குதாத்தா? இப்போ ஓகேவா? வலிக்குது மாமா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. முடியல. அவ்வளவுதான், வந்தாச்சு ரூமுக்கு. கீழே உட்காந்துக்கிறியா? இல்ல மாமா, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நான் போலாமா? வலி உயிர் போகுது மாமா. கீதா ஏதாவது சாதாரண சுளுக்காதான் இருக்கும். எனக்கு சுளுக்கு எடுக்க தெரியும். காலு தானே, நான் எடுக்கிறேன். சீக்கிரமா பண்ணுங்க மாமா, ரொம்ப வலி உயிர் போகுது. சரிம்மா நீ உட்காரு, நான் எடுத்து விடுறேன். கொஞ்சம் அப்படியே படுத்துக்கமா. வலிக்குதத்தான். கீதா கரெக்டா எங்க வலிக்குதுன்னு சொல்லு. இந்த காலா? இல்லத்தான், இந்த கால். இந்த காலா? ஆமா, அங்கதான் வலிக்குது. சரி கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் சுளுக்கு மட்டும் எடுத்துறேன். சரிங்கத்தான். வலிக்குதத்தான், நல்ல முடியல, ப்ளீஸ் விட்டுருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அவ்வளவுதான், இப்போ ஓகேவா? அப்பாடா, இப்பதான் நல்லா இருக்கு காலு. ஏன் கீதா கொஞ்ச நேரம் படுத்துருவேன். இல்ல வேணாம் தான், ரொம்ப தேங்க்ஸ்.
அதுங்காட்டி என்ன பறந்துட்ட. இல்லத்தான் வலி உயிர் போயிடுச்சு. எப்படி சொல்லுக்கு விழுந்துச்சுன்னே தெரியல. ஆமா, எதுக்காக இப்ப நீ வெளியில வந்த? இல்ல ரூமுக்குள்ளாரே இருக்க போர் அடிச்சது. போனும் எவ்வளவு நேரம் தான் பாக்குறது. நீங்க இருந்தீங்களே எங்க போனீங்கன்னு தேடலான்னு வந்தேன். பார்த்தா வெளியே நின்னுக்கிட்டு இருந்தீங்களா, அப்படியே சரிக்கு விழுந்துட்டேன். ஏதோ நான் இருந்ததுனால சரியா போச்சு, இல்லைன்னா அவ்வளவுதான் கத்தி ஊரே கூட்டியிருப்ப. அது இருக்கட்டும் தான். அவரு யாரு? அவரு எதுக்காக இங்க வந்தாரு? அது அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது கீதா. தெரியாதுன்னா அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. போச்சுடா, சொன்னோம் மாட்டிப்போம். ஏதாவது சொல்லி தான் சமாளிக்கணும். அது ஏதோ அட்ரஸ் தேடி வந்தாங்கம்மா. அட்ரஸா? ஆமா, ஏதோ பேரை கேட்டு, பேரு கூட ராம்நாதனா, அந்த பேரை கேட்டு தான் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல. அட்ரஸ் கேட்டு வந்தாங்க. இங்க யாரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லத்தான், நீங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்களே. அச்சோ, விடமாட்டா போலயே. இல்லம்மா, அவர் ஏதோ பேசி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அப்படியே நானும் சிரிச்சிருப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? ஆமா, நீ எதுக்கு அவரை ரொம்ப விசாரிக்கிற? இல்லத்தான், அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. கீதா, நான் அந்த பையனை பார்த்ததே இல்ல. ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவன் வழியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரியலத்தான். சரி, அதை விடு. இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கத்தான். நாளைக்கு நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன். என்ன கீதா, இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்லத்தான், ஒரு நாள் லீவ் கொடுத்தது பெருசு. அவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்மளும் லீவ் போட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. என் வேலையை நான் தான் பார்க்கணும். சரிம்மா, நீ பஸ்ல எல்லாம் போவேன்னா நீ பொறுமையா கிளம்பு. நான் உன்னைய கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுறேன். என்ன? சரி அத்தா. அப்புறம் என்ன கீதா? இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாத்தான். என்ன சாப்பாடு வேண்டாமா? ஆமாத்தா, சும்மா கஞ்சி அது இதுன்னு சாப்பிட்டு எனக்கு என்னமோ கசக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஃபீவர் வந்தா வா என்ன இனிக்க வசையும்? இல்லத்தான், எனக்கு சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. சரி, அப்ப என்னதான் சாப்பிடுவ? எனக்கு வீட்டு சாப்பாடே பிடிக்கல. வெளியில சாப்பிடுவோமா? வெளியில சாப்பிடலாத்தான். எனக்கு வெளியில சாப்பிடறதுனா ரொம்ப பிடிக்கும். என்னை எங்க அப்பா கூட்டிட்டே போனதில்ல. சொல்லிட்டீல, இன்னைக்கு நைட்டு வெளியில தான் சாப்பாடு. ஓகேவா? ஓகே அத்தா. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை. தேனு பாவம், நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கா. ச்சே, அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல குறைய வச்சுக்கிட்டு அவளை எத்தனை பேர் எவ்வளவு குறை சொல்றாங்க, அதையும் அவ தாங்கிக்கிட்டு இருக்காளே. எல்லாம் எனக்காகத்தான். கண்டிப்பா சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்ன மாமா ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்காரு போல. மாமா என்ன தேனு? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதை விடு, நீ இப்ப எதுக்கு தலை குளிச்சிருக்க? என்ன மாமா, நான் பீரியட் ஆயிட்டேன், அதான் தலை குளிச்சிருக்கேன். அதுக்கு இந்த நைட்லயே அடி குடிப்ப? அட நீங்க வேற மாமா, அத்தை சொல்லியிருக்காங்க எப்ப தீட்டானாலும் உடனே குளிச்சிடணும்னு. அதுக்கு நைட்ல கூட வா? ஆமா, அப்பதான் தீட்டு கழியுமா. நைட்டு தூங்கிட்டதுக்கு அப்புறமேட்டு கூட தீட்டானா குளிச்சுட்டு வந்து தான் படுக்கணுமா, அத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் குளிச்சினா உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? என்ன பண்றது மாமா, அத்தை அப்படி பண்ண சொல்லியிருக்கும் போது பெரியவங்க சொன்னா நம்ம கேட்கணும்ல. ஆமா, பெரியவங்க. சரிங்க வா, தலையை நான் தொட்டி விடுறேன். பாரு, மாமாவுக்கு என் மேல அக்கறைய. ஏன் உன் மேல அக்கறை இல்லாமையா நான் இருந்தேன்? அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏன் தேனு, உனக்கு வயிறு எதுவும் வலிக்குதா? என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? ஏன்டி? இல்ல புதுசா கேக்குறீங்க? நான் என்ன புதுசா கேட்டேன்? இல்ல ஏன் குளிக்கிறேன்னு கேக்குறீங்க, அப்புறம் வயிறு வலிக்குதான்னு கேக்குறீங்க. எப்போதும் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டீங்களே. கேட்க மாட்டேன், ஆனா மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருக்கும். என்ன கேட்கலாமா வேணாமானா? ஆமா வாயாடி, இங்க வந்து உட்காரு. இப்ப இங்க வந்து உட்காந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? உனக்கு தலையை தொட்டி விட போறேன். என்ன மாமா இதெல்லாம்? இன்னமே எல்லாம் அப்படித்தான். இது கூட நல்லா தான் இருக்கு. இம்புட்டு ஈரமா இருக்கு, நீ இதோடயே போய் சமைக்க போயிருவ. யாரு கூப்பிட்டாலும் நான் இனிமே உன்னை விட மாட்டேன். உங்க தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ண. ஓகே, புருஷன் சொன்னா 1 1 3. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. தேனு, இனிமே உன்னோட அன்புக்கு கால் தூசுக்கு கூட நான் வரமாட்டேன்டி. எனக்காக நீ இவ்வளவும் பண்ணும்போது உனக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேனா? கண்டிப்பா இன்னுமே யாரும் உன்னை தப்பா பேசாத மாதிரி நான் பண்றேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல, என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். ஆமா தேனு, நாளைக்கு தானே ஹாஸ்பிட்டல் போகணும். அச்சோ, கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு கேக்குறாரு. என்ன தேனு பதிலே காணா? ஆமா மாமா. சரி, கண்டிப்பா நம்ம 2 பேரும் நாளைக்கு கிளம்பலாம். என்ன? இல்ல மாமா, கொஞ்சம் பெயினா இருக்கு, அதனால ஒரு வாரம் கழிச்சு போலாமா? அச்சோ, பெயினா இருந்தா உடனே பாக்கணுமே. ஐயோ, என்ன தேனு இவ்வளவு அசால்ட்டா இருக்க?
உனக்கு பெயினா இருக்குன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? என்ன ஏதுன்னு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்போம் என்ன? விட மாட்டாரு போலயே. இப்ப திரும்ப தலையை தொட்டணும்ல. அச்சோ, வசமா மாட்டணும். மாமா மட்டும் அங்க வந்து என்ன ஏதுன்னு விவரம் கேட்டாருன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பாரு. இதை எப்படி சமாளிக்கிறது? இவ்வளவு நாள் நான் மறைச்சு வச்ச உண்மை மாமாவுக்கு தெரிய போகுது. அதை கேட்டு மாமா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியலையே. தேனு, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரிப்போர்ட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன நினைப்பேன் தானே? ஆல்ரெடி ரிப்போர்ட் விஷயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் ஷாக் ஆகிறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் அதை எப்படி முடிவெடுக்க போறோன்றதை நினைச்சுதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஆனா கண்டிப்பா முன்னைய யாரும் இனிமே குறை சொல்லிடக்கூடாதுடி. அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். எனக்காக வந்த தேவதை நீ. இன்னமேட்டும் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? என்ன விஷயமா இருக்கும்? போன் அடிச்சு கேட்டேன். முக்கியமான விஷயம் சொல்றேன்னா சரி சொல்லுன்னு வீட்டுக்கு வந்து சொல்றேன் அப்படிங்கிறான். என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ, அவன் அப்பவே சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இப்ப என்ன விஷயம் மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, எப்பதான் வருவான்? இந்த வரேன் அந்த வரேங்கிறான். பயப்புல இன்னும் ஆளை காணா. இதோ வந்துட்டான். என்ன வரும்போதே கோவமா வரான்? என்னடாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனே இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணுவா? என்ன ஆச்சு இவனுக்கு? டேய், என்னதான் ஆச்சு? அதான்டி தையல, நீ சொன்னது உண்மைதான். என்ன சொன்னாங்க? அண்ணனை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்னடா சொல்ற? இது மாதிரிதான் நானும் ஷாக் ஆனேன். இதை விட பெரிய ஷாக் இருக்கு. என்னாச்சு? அவ கர்ப்பமா இருக்கலாம். அதுக்கு காரணம் அர்ஜுன் தானா? என்ன இது? என்னடா புது கதையா இருக்கு? எல்லா கதையும் நேர்ல பாத்துட்டு தான் வரேன். நீ அவளை சும்மாவா விட்ட? இல்ல அவ தங்கி இருந்த பிளாட் எல்லாம் தேடி விசாரிச்சுட்டு தான் வரேன். அதுவும் இல்லாம அவ ஆபீஸ் டீட்டெயில், சேலரி டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். என்ன சொன்னாங்க? அர்ஜுனை விட அவ கம்மியா தான் சம்பளம் வாங்குறா. ஆனா அர்ஜுன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? சரி, அர்ஜுன் மாமா அங்க வந்தாரா? என்ன சொன்னாரு அவளை பார்த்துட்டு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோவமா தான் பேசினாரு. அப்புறம் பார்த்தா ரொம்ப பயந்து நடுங்கினாரு. என்ன? ஆமாண்டி, அவ ரொம்ப பிளாக்மெயில் பண்றா. நீ என் கூட ஒன்னா இருந்த போட்டோ வீடியோ எல்லாம் இருக்கு. உன்னோட குழந்தை என் வயிற்றுல வளருது. நீ நான் சொல்றத கேட்கல, அப்புறம் உன் பொண்டாட்டிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்கா. அதுவும் இல்லாம கோவாக்கு போனது அண்ணன் மீட்டிங் விஷயமா இல்ல. பின்ன இவ கூப்பிட்டதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியாம அங்க போயிருக்காரு. அங்கேயும் இவ சத்தியம் வாங்கிட்டு தான் விட்டாலாம். என்ன சத்தியம் வாங்கிட்டா? ஆமாண்டி, ஒன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்படி இல்லைன்னா அவளுக்கான செலவை அவன் ஏத்துக்கணுமா. அச்சச்சோ, அர்ஜுன் மாமா எப்படி இப்படி பேசி சிக்கல்ல மாட்டினாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணன் ஆனா அடிச்சு சொல்லுது நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு. ஆனா இவ என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என் வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி இவளும் அடிச்சு பேசுறா. அதுவும் இல்லாம அர்ஜுனை லவ் வேற பண்ணியிருக்கா. லவ் டார்ச்சர் பண்ணி பின்னாடியே சுத்தி இருக்கா. அர்ஜுன் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் இவ வேணுக்குன்னு இப்படி பண்ணியிருக்கானா? அப்ப ஏதாவது ஒரு நோக்கத்தோட தானே பண்ணியிருக்கா. இரு. என்னாச்சு? நீ சொல்றத பார்த்தா உண்மையா இருக்கிற மாதிரியே தெரியலையே. இவ்வளவா அங்க பேசுனாங்கடி. அச்சோ, நான் நீ சொல்றத சொல்ல, பின்ன அவ சொல்றத சொல்றேன். என்ன உனக்கு நம்ப முடியாம இருக்கு? இல்ல, பின்னாடி துரத்தி லவ் பண்றவ எப்படி ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுப்பா? அவளுக்கே தெரியாம அவர் கிடைத்தாருன்னு அப்படி இப்படின்னு சொல்றவ எப்படி வீடியோ மட்டும் எடுக்க முடிஞ்சது? அட ஆமா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடி. என்ன, எங்கேயோ பாத்திருக்கியா? ஆமா, யாரு கூடயே நின்று பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருடா. ஆனா ஒன்னடி, அவ தங்கியிருந்த பிளாட்ல அவளை பத்தி ரொம்ப மோசமா தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நிறைய பாய்ஸ் வந்துட்டு போவாங்களாம், வீடே தங்க மாட்டாளாம், எங்கேயாவது ஹோட்டல்ல போய் அங்கங்க தங்கிட்டு வருவாளாம், ரெகுலரா ஹோட்டலுக்கு வரவே மாட்டாளாம். நல்லா புரிஞ்சு போச்சு. இதுல இருந்தே அவ கேரக்டர் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏன் அர்ஜுன் மாமா பயப்படுறாருன்னு தான் எனக்கு புரியல.
இது இதெல்லாம் லீக் ஆச்சுன்னா கையில் நீ அவரை பற்றி என்ன நினைப்பாருன்னு யோசிக்கிறாரோ என்னமோ. ஓ இருக்கலாம். ஆனா கையலக்கா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டை முழுசா நம்புறவங்க, அவங்க எப்படி தப்பா நினைப்பாங்க? சொல்ல முடியாது ஜீவா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கலாம்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். நாளைக்கு காலையில் கிளம்பி அவள் ஃப்ளாட்டில் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. என்ன எது நாளைக்கு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தோணுதுடா. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. எனக்கு தெரிஞ்சு இவ சரியான பணப்பிடிங்கியா இருப்பாளோ என்னமோ. எனக்கு அது மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அர்ஜுன்கிட்ட நான் 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தது இவகிட்ட சென்ட் பண்ணுறதுக்காக தான் அன்னைக்கு கோவமா இருந்திருக்காரு. என்ன? ஆமாம், அவ 5 லட்சம் கேட்டிருக்கா. அண்ணன்கிட்ட 2 லட்சம் தான் இருந்திருக்கு. மீதி 3 லட்சத்தை எப்படி புரட்டுறதுன்னு தெரியாம தான் அன்னைக்கு கடுகடுன்னு கோவமா இருந்தாரு போல. அந்த 3 லட்சத்தையும் அவளுக்கு தான் அனுப்பியிருக்காரு. நீ சொல்ற மாதிரி பணப்புடுங்கியா கூட இருக்கலாம். ஆமாண்டி, காலையில் விடிஞ்சோன்னே கண்டிப்பாக அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். சீக்கிரமா அர்ஜுன் மாமாவுக்கும் உதவி பண்ணு. பாவம் அவரு பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃபு கூட சந்தோஷமா இருக்கவே முடியல. ஆமாண்டி. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் மாமாவுக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கறது வேற யாருமே இருக்க முடியாது. நம்ம மாமியாரா தான் இருக்க முடியும். அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவ தனியா செய்ய வாய்ப்பே இருக்காது. காசு கொடுத்து ஆள் செட் பண்ணி இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றது? ச்சே, யாருக்குமே உண்மையா இருக்கிறதே இல்லை. இவங்களுக்கு இருக்கு நாளைக்கு. அவ்வளோ ஒரு வக்கர புத்தி. சை.